இப்ப ஜென்ரலா உணவு பழக்கவழக்கங்கள் எந்த விதத்தில இத பாதிக்கும்னா, ஒரு சில சாப்பாடுகள் உடம்புல இருக்கக்கூடிய நீர் தேக்கத்த அதிகம் பண்ணும். அதே நேரம் ஒரு சில உணவு வகைகள் நீங்களே சாப்பிட்டு பார்க்கும்போது பாடி வெயிட் எக்ஸஸ் ஆகும். ஒரு எக்ஸஸ் கலோரி சாப்பிடுறீங்க. அப்படி சாப்பிடும்போது பாடி வெயிட் அதிகமாகும். இதுவும் உங்களுடைய வெயின் தொந்தரவுக்கான அறிகுறிய அதிகமாக்கும். ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் நம்ம அடிக்கடி ஸ்நாக்கிங் இந்த இந்த ஹாலிடே சீசன்ல நம்ம புடிச்ச மாரி விதவிதமா ஃபுட்ஸ் இருக்கும். அது ஸ்நாக்கிங் அடிக்கடி நம்ம சாப்பிடுறது. அதனாலேயும் உங்களுக்கு பாடியில இருக்கக்கூடிய வெயிட் அதிகமாகும்போது, இந்த வெயின் தொந்தரவுகள் அதிகமாகலாம். 4வது விஷயம் எந்த உணவுலயாவது சோடியம் அதிகமா இருக்குன்னு தான். ஏன்னா, இப்ப நம்ம நெறையா உணவு வகைகள் நம்ம ரெடிமேடா வாங்கும்போது, அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு போடுறதுல கண்டிப்பா சோடியம் அதிகமா இருக்கும். ஏன்னா, சோடியம் போட்டா தான் அந்த ஃபுட் ப்ரிசர்வ் ஆகும். இல்ல நம்ம நம்மளே ஃபுட்ல எக்ஸஸா சோடியம் இன்டேக் இருக்குது. அந்த மாரி உப்பு அதிகமா போடுறதுனாலயும் பாடியில ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அதிகமாகலாம். உடம்புல ரத்தத்தில நீர் அதிகமா இருந்துச்சுன்னா, அது இன்னும் ஹெவியா இருக்கும். அது அந்த வெயினோட தாக்கத்த இன்னும் கொஞ்சம் சைஸ அதிகப்படுத்தும். ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வெயின இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகப்படுத்தி, இன்னும் டென்ஷன் ஆக்கலாம். வெயினுக்குள்ளார கூடிய அந்த தேக்கத்த அதிகப்படுத்தலாம்.